Hello friends, welcome back to Sweet Escape Dreams Cooking. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான சிக்கன் குழம்பு தான் பார்க்க போறோம். சோ இந்த குழம்பு பாத்தீங்கன்னா கீ ரைஸோட வெண்டைக்காய் பச்சடி வச்சு நம்ம சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சோ இது வந்து ஃப்ரைடே ஸ்பெஷல் ரெசிபி தான் நீங்க பாத்துட்டு இருக்கோம். குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண வந்துருங்க. சோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்க சிக்கனோட குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா 800 கிராம் இருக்கும். வந்து பீஸ் வந்து ரொம்ப சின்னதா போட்டா நல்லா இருக்காதுங்க. மீடியம் சைஸ்ல இருந்தா அதையும் நீங்க வந்து அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு கையில சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். சோ அத பல்ஸ் மோட்ல பிளெண்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணிருக்கேன். சின்ன டீஸ்பூனால 1 டீஸ்பூன் ஃபுல்லா ஜீரகத்தூள் அப்புறம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிருக்கோம். தூளோட குவாண்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நான் இங்க ஆட் பண்ணிருக்கேன். வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லா உப்பு ஆட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சு வச்சிருந்தோம்ல, சோ அதை வந்து பல்ஸ் மோட்ல அரைச்சு நம்ம எடுத்து வந்துட்டோம். சோ இதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப வெண்ணெயம் இல்லாம கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆனா இந்த சின்ன வெங்காயம்னா மஸ்ட் நம்ம சேர்க்கணுங்க. அப்பதான் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தயிர் பாத்தீங்கன்னா 150 கிராம் நான் ஆட் பண்ணிருக்கேன். பல்ஸ் மோட்ல வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கிறதுக்கு நான் சீக்கிரட்டான ஒரு விஷயம் சொல்லவா. இப்போ இந்த சிக்கன் பாருங்க, மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நீங்க வச்சிட்டீங்க வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்டா இருக்குங்க. நான் அத மாதிரி தான் ஒரு 15 நிமிஷம் நான் வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிரஷர் குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். தண்ணி வந்து நமக்கு எவ்வளவு குவாண்டிட்டி வேணுமோ அவ்வளவு வச்சுக்கலாம். ஏன்னா சிக்கன்லயே பாத்தீங்கன்னா தண்ணி விட்டு வரும். சோ அதனால நான் கம்மியா தாங்க வச்சிருக்கேன். இப்போ நம்ம பிரஷர் குக்கர்ல விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப விசில் வச்சீங்கன்னா சிக்கன் வந்து கூலா போயிடும். ஒரு விசில் வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து மீடியம் சைஸ்ல ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சோ அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சோ இப்போ ஒரு சட்டி வச்சு நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சிருக்கேன். நம்ம வந்து பிரஷர் குக்கர்லயே வேற எதுலயுமே செய்யலங்க. இந்த மாதிரி நார்மலா சட்டில தாங்க தாளிச்சு விட போறோம். 3 டேபிள் ஸ்பூன் சல்ஃபர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். சோ இங்க நான் மீடியம் சைஸ்ல 2 ஆனியன் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். மாதிரி ஆனியன் நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா, சோ அது வந்து தீன் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ அப்பதான் உங்களுக்கு சீக்கிரம் வதங்கும். ஆல்ரெடி சொல்லிருப்பேன், நம்ம எந்த குழம்பு செஞ்சாலுமே வெங்காயம் தக்காளி சேர்க்கிறோம் இல்லையா, சோ அது வந்து நல்லா முழுமையா வதங்கி வந்துட்டாங்க டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சோ அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் தனித்தனியா மேல தெரிய ஆரம்பிச்சிடும். முழுமையா வதக்கணும். சோ இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இதுல வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கோம் இல்லையா, சோ அதனால டேஸ்ட் இனிமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனியன் வந்து ரெட் கலர் இருக்கும் பாருங்க, சோ அந்த ஆனியன் எடுக்காம நல்ல வெள்ளையா இருக்கும் பாருங்க, சோ அதை சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். சொல்றது ஆனியனோட தோல் இருக்கும் பாருங்க, அது சொல்ற தோல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வெள்ளை கலர் இருக்கும் தோல். ஒரு வெங்காயத்துல வெள்ளை கலர் தோல் இருக்கும், இன்னொரு வெங்காயத்துல ரெட் கலர் தோல் இருக்கும். சோ அதை வந்து நீங்க பார்த்து வாங்கணும். அப்புறம் வந்து மீடியம் சைஸ்ல ஒரு 3 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். சின்ன தக்காளி தான் நான் சேர்த்திருக்கேன். நம்ம சேர்த்திருக்க ஆனியனோட குவாண்டிட்டி விட கொஞ்சம் கம்மியா தான் தக்காளி சேர்த்திருக்கோம். சோ அதுலயே நம்ம மல்லி புதினாவும் சேர்த்திருக்கோம். இதை நல்லா முழுமையா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ நம்ம வந்து இதுலயே கீ சேர்த்துக்கலாம். நான் இங்க உதய கிருஷ்ணா கீ வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா சேர்த்திருக்கேன். நான்